ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகம் எனும் பிரளய ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். ஏன்னா இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பராப வருடத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் அதிசாரத்தில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருப்பார், ஒரு 3 மாத காலம். இப்படி இந்த வருடமே 3 ராசிகளில் பயணிப்பதனால நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும். அப்படியாப்பட்ட இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, குறிஞ்சிப்பூ எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ அதே போல கடகத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாவது உச்சநிலை. அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடம், பிடிச்சமான இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி அவர் கடகத்தில் உச்ச பலம் பெற்று அவர் சிறப்பான பலன்களை 12 ராசிக்கும் அளிக்கவிருக்கிறார். இப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி எப்பமா நடக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 பஞ்சாங்கங்களை பின்பற்றோம். கோயில் ஆகம விதிகளின்படி கோயில்களில் குரு பெயர்ச்சி எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. இப்போ வாக்கியப்படி குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:07 பெயர்ச்சி ஆகிறார். அப்போ திருக்கணிதம் நம்ம வாழ்வியல் முறைக்கு பார்க்குறோம். திருக்கணித முறைப்படி அது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1/6/2026 அன்று நள்ளிரவு உங்களுக்கு 1:50 அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்போ நடுவில் அவர் வக்ரகதிகளை போவார், அப்புறம் அதிசாரம் ஆவார். இதையெல்லாம் ஒட்டி இந்த 12 ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தவிர்த்து இந்த உலகளாவிய அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குரு பகவான் வராரே அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டு பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிம்மத்தில் நம்மளுக்கு கேது, கும்பத்தில் ராகு, கேந்திரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் பயங்கரமான மாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்லாம் நம்ம இப்போலாம் சீரியல்லாம் விட்டுட்டோம். இப்போ நியூஸ் சேனல் தான் அதிகப்படியாக மக்களால் டே டு டே லைஃப்பில் பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்கள்லாம் அரசியலில் ஆர்வம் காட்டுற அளவுக்கு அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள், திறப்பங்கள் உலகளாவிய அளவில். இப்போ ட்ரம்ப் போய் ஈரான் கிட்ட போடுறாரு பார்த்தீங்களா, புகை, அதாவது போர் மேகங்கள் சொல்லலாம். அதாவது புகைச்சிக்கிட்டே இருந்தது இந்த போர், எப்போ வரும் செய்யணும் எதிர்பாராத நேரத்தில் இந்த போர் மேகங்கள், அதாவது ஈகோ தான், நான் என்றது, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதெல்லாம் தலை தூக்கும். ஏன்னா குரு நம்ம சனியையும் பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் நிறைய பேருக்கு வேலை போகிறது. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையே போர் நடைபெறுவது, அவங்களுக்கு போராட்டம் நடைபெறுவது. ஏன்னா மகரத்துக்கு அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு மகரத்துக்கு வந்துடுவார், கேதுவும் பிரளய ராசியில் அமைஞ்சிரும். அப்போ நிறைய இயற்கை சீற்றங்கள், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகமாகும், எப்போ பிளக்கும், அதே போல் எரிமலை வெடிக்கும், அதே போல் விபத்துக்கள், வாகன விபத்து, ட்ரெயின் விபத்து, அதே போல் நெருப்பு, தீயால் ஆபத்து, எல்லா வகையிலையுமே பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும். நம்ம பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக களமிறங்கி நல்ல லைம்லைட் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா துறையிலையும் சிறப்பாக கால் ஊன்றுவாங்க. நல்ல ஒரு செலிபிரிட்டிஸு, பெரிய அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய ஆயுளுக்கும் சரி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு ஒரு அவசொல்ல இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பயங்கரவாதம், அதே போல் நம்மளுக்கு நாட்டை சீரழிக்கக்கூடிய நிறைய நம்ம பயங்கரவாத, இது வெடிகுண்டு கலாச்சாரங்கள், போதை பொருள், இதுக்கு மாற்ற தடுப்புகளும் வரும். அதே போல் புது புது வியாதிகளுக்கு மருந்தும் கண்டுபிடிப்பாங்க, புது புது வியாதிகள் உருவாகும். அதற்கேற்ற மாதிரி பாருங்க, இப்போ ஹண்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் உருவாகி அர்ஜென்டினா உட்பட 23 நாடுகளில் இந்த நோய் பரகுது. இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எப்படி வருதுன்னா எலியுடைய நம்ம எச்சத்தாலையும் சிறுநீர், மலம், அப்புறம் அது உமிழ்நீரால் வருதுன்னு வேற சொல்கிறாங்க. இது 6 ஆண்டுகள் உடல்லே தங்கியிருக்கோம். ரொம்ப நெருங்கி அவங்க கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. கொரோனா விட இப்போ தாக்கம் ஜாஸ்தி. கொரோனாவது டக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும், இது வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகமாகிறது. தங்கம் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவது, நல்ல கடல் சார்ந்த வணிகம், நம்ம பால் உற்பத்தி, கால்நடை, விவசாயம் இதெல்லாம் பெருகுவது, தொழில் துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதில் ஊடகத்துறையில் நிறைய வந்து பிரசித்தி பெற்றிருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பொதுமக்களுக்கு நிறைய ஒரு விரக்தி என அரசும் பொதுமக்களுக்கும் அதே போல் மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, பொதுமக்கள் வந்து போர்க்குடி தூக்குவது, இப்படி நிறைய இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த காலகட்டம் வந்து கருப்பு நிற ஆடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான சிரமங்கள் வந்து நீங்கும். விவசாயிகளுக்கு உதவி பண்ணும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இந்த தடங்கல்கள்லாம் நீங்கும். ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டாலும் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல பலன்கள் மாறுபட போகுது. அப்போ இந்த குரு பயிற்சி, இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, அதாவது உச்சமாகக்கூடிய குரு அன்றாட வாழ்வில் நடத்தக்கூடிய ஒரு சாமானிய மக்கள்லேருந்து சாதிக்கும் மக்கள் வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படும். அனைத்து வகையிலையும் இதை கடந்து வருவதற்கு தான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி கருப்பு நிற ஆடுகளை வந்து இந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு உதவி பண்ணுவது, வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்வது, சேரிட்டி நிறைய வந்து நம்ம தான தர்மங்கள் இயலாதோருக்கு பண்ணுவது, நேர்மையான வழியில் வந்து நடப்பது, கோயில்களில் வந்து புராதன கோயில்களுக்கு போய் உழவார பணி செய்வது, அந்த கோயில்களை வந்து நம்ம புனரமைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இவங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வாங்க. அப்போ ஆன்மீகம், அரசியல், அன்றாட இருக்கக்கூடிய பொது ஜனங்கள், அரசியல்வாதிகள் இப்படின்னு பலதரப்பட்ட குழப்பங்களும் நிறைய வந்து சீர்திருத்தங்களும் ஏற்படும், சீர்கேடுகளும் ஏற்படும். இதுகளுக்குள்ளேயே நம்ம வந்து உழன்று நம்ம வந்து வெளிவரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். இதை கடந்து வருவதற்கு தான் நம்ம எளிமையான வழிபாடுகள், நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் பின்பற்றி நம் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மிதுன ராசி, மிதுன லக்னத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு பார்க்கும்பொழுது அருமையான பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லியாச்சு மிதுனத்துக்கு. அதற்காக தான் காத்து கொண்டிருக்காங்க. நிறைய எஃபர்ட் போட்டாச்சு, முயற்சி போட்டாச்சு. சென்ற காலகட்டங்கள்லாம் ராசி லக்னத்தில் குரு இருந்து ரொம்ப வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டாரு. நிறைய எஃபர்ட் போட்டோம், வேலை செஞ்சோம், நிறைய வந்து மன அழுத்தமும் மனக்குழப்பமும் சஞ்சலங்களும் உடல் உபாதைகளும் தான் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு அப்படின்னு வந்து சொல்லி இவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஏன்னா இந்த குருவானவர் சிறப்பாக இவங்களுக்கு செயல்பட்டிருந்தா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெளியூர் வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல கல்வி கொடுத்துருக்கோம். அப்படி சிறப்பாக செயல்படாமல் இருந்திருந்தா குடும்பங்களில் பிரிவு, அதே போல் தொழிலில் வந்து நலிவடைந்து இதனால் வந்து அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. இவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க, அது நடக்கலைன்னொடனே விரக்தி ஆகி டக்குன்னு வேறு மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றக்கூடாது. ஒரு செயலை வந்து பொறுமையாக இருந்து ஆராய்ந்து அறிந்து செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் மிதுனம் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு அவர் வந்து 7-10 கூடையவர், பாதகாதிபதியும் கூட. இப்போ பாதகாதிபதி வந்து லக்னத்தை தொடர்பு பெற்றாருன்னா எப்படி இருக்கும்? உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் பார்க்குறவங்களுக்குலாம் நீங்கள் இன்னும் பெரிய ஆள் மாதிரி தெரியும். கண் திருஷ்டியிலேயே வாழ்வு காணாமல் போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு வந்து அமருகிறார். ஸ்தான பலத்தோடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து தரவிருக்கிறார். அங்கேருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8 உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல தொழில் முன்னேற்றத்தை தரப்போகிறார். தொழில் மாற்றணும், இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான தொழில் வாய்ப்புகளை கொடுத்துருவார். நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலைத்தன்மை, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுத்துருவார். ஜாப் செக்யூரிட்டியை கொடுத்துருவார். அதே போல் வேலை மாற்றணும் செய்யணுன்றவங்களுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சுக்கலாம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து லோன்லாம் கிடைக்கும் பேங்க்லேருந்து. இப்போ மகளிராக இருக்கீங்கன்னா ஒரு சுய உதவி குழு மூலிமா ஒரு தனியாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு என்டர்பிரனர் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நோய், கடன், இதெல்லாம் எதிரி இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்லாம் கிடைக்குதுன்னா அதை தடுத்து கொண்டு இருந்தவங்களாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. எதிரி உங்களை விட்டு விலகிடுவார், இல்லை எதிரி இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், நீண்ட நாட்களாக வந்து ஒரு வேலை எதுவுமே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்குது. நல்ல தொழில் வாய்ப்புகள், அதே போல் திருமணம் நல்லா முடியறது, குழந்தை பாக்கியம், 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய் தந்தை என்னும் பட்டம் கிடைக்கிறது. நான் உனக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, வீட்டில் இந்த காலகட்டம் பேசி சம்மதம் வாங்கிடலாமான்னா அதுக்கும் இப்போ ஏற்ற காலமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இதை எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். நல்லா சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள்.
பணத்தை வந்து சேமித்து வைத்துக்கொள்வது மிதுனத்திற்கு ரொம்ப சிறப்பு. நீண்ட கால முதலீடுகளை செய்து கொள்ளுங்க. அப்போ பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் வந்து தன்னிறைவு அடையணும்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கட்டுப்பணத்தை பார்க்கும் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான காலமாக இருக்குது. நல்ல மேற்கல்வி, வெளிநாட்டு பிரயாணம் அனைத்திற்குமே சிறப்பு. நீங்கள் என்னென்ன பணிகளை செய்யணுமோ திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, இல்லை ஆலங்குடி திட்டை குருவித்துறை சென்று வருவது. இவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் செல்ல முடியாதுன்றவங்க பசுவுக்கு புல், பசுமையாக இருக்கிற புல் இருக்கு இல்லையா, பசுமையாக இருக்கிற புல்லையோ காய்கறிகளையோ வாங்கி தருவது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை தரும். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.